ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிரேஸ் ட்யூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, புளி பெரிய லெமன் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. நான் 1 கப் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கல்லுப்பு தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம், வரமிளகாய் 10 வரமிளகாய், 1 கப் தேங்காய், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், நெய் எடுத்து வச்சுருக்கேன் நான் கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு, 3 தக்காளி, அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து 4 பீஸ் ஆக்கி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டோங்க. பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கல கொஞ்சம் பொருள் வணக்கி எடுக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க. நான் வணக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. நீங்கள் என்ன ஆயில் இருக்குதோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது கட் பண்ணி கழுகி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது பூண்டும் இந்த சின்ன துண்டு இஞ்சி அதில் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோங்க, அதை சேர்த்திடலாங்க. அடுத்தது நம்ம எடுத்து இதுக்கு இம்பார்ட்டண்ட்டானது வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதில் இதெல்லாம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கட்டுங்க. அடுத்தது ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கல பாதி ஜீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், அடுத்ததுங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் கருவேப்பிலை சேர்த்திருக்கிறேங்க. கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த கருவேப்பிலை. அடுத்தது இந்த தேங்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திடலாங்க. நல்லா வெந்து வந்துருச்சுங்க, நல்லா வணங்கிருச்சுங்க. நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு தட்டுக்கு மாற்றிட்டோங்க. நல்லா இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்கிறது ஆறுற கேப்லைங்க இந்த கத்திரிக்காய் பொரிச்சு எடுத்துடலாங்க. நெய் நல்லா உருகி வந்துட்டு இருக்குதுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயை அதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கழுகிட்டு 4 பீஸாக போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயை அதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கத்திரிக்காய் காம்போடையும் சேர்த்துக்கலாங்க. எனக்கு காம்பு வேண்டாம், அதனால் நான் காம்போடு சேர்த்துக்கேங்க. கத்திரிக்காய் நல்லா சிம்மில் அடுப்பில் வச்சுட்டுங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகுதுங்க.
நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட இந்த குழம்பு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அரைக்கும் போதே சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து பிரமாதமாக பொரிஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத இதில் நல்லா அரைச்சி சேர்த்திட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசல் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு திறந்து பார்க்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்குதுங்க. நல்லா சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற உப்பை கடைசியில் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்புங்க. கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் சேர்த்திடலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம குழம்பு. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம குழம்பு தயாராகிடுச்சுங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.